இந்த வீடியோல முத்தமலை பத்தி பேச போறோம். முத்தமலை இன்னைக்கு முத்த சூறாவளியா மாறி இருக்கு. 7 வருஷமா தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு எந்திரிச்சு ஏப்பா சின்மைக்கு தடை விதிச்சீங்க, 7 வருஷமா ஏன் அவங்க பாட விடலன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா ரொம்ப லேட்டா நடந்திருக்கு. தக்கலை படத்துல முத்தமலை சாங் வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு இந்த அறிவு வந்திருக்கு. ஏன் அவங்கள 7 வருஷமா பாட விடாம பண்ணாங்க, எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். அது மட்டும் இல்லாம கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்துவ கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு. வைரமுத்து அவர்கள் உங்களுடைய நீண்ட கால நண்பர். ஐயோ அவர் நண்பர், அவரை பத்தி எல்லாம் நீ குறை சொல்லிட்டா அவ்வளவுதான். சின்மையை ஒரு விஷயம் அந்த ஹராஸ்மெண்ட் பத்தி மீட்டு பத்தி கவிஞர் மேல சொல்லும் போது சின்மையை தப்பா பேசினாங்க. ஏமா வைரமுத்து ஒரு தங்கமான ஆளு, யாரையும் தப்பா முகத்தை பார்த்து நாங்க பழகினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் மேலே நீ குத்தம் சொல்லலாமா? யோசிச்சு பேசுங்க, சிஎம் வீடு பக்கத்துல தான் இருக்கு. அது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோல வரப்போகுது. சின்மைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு குரலை நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க நேர வீடியோ கிளப்பலாம். கேட்குறேன், நிறுத்திக்கோங்க. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க, போகிற போக்கில் ஊரில் போகிற ஒரு ஆண்களெல்லாம் நாங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு வரல. எங்களுக்கு கதை இருக்குது, எங்களுக்கு there has been harassment. ஆண்களா கொஞ்சம் எங்க கூட நிலுங்க தான் கெஞ்சுறோம். இவ்வளோ கத்துறோம். 6 பேர் அவங்களோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து கத்துறாங்க. வாய் போடுங்க எல்லாம். ஓகே, அதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்ல போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசன்ட் பீரியட்ல ஏஆர் ரஹ்மான் பிளஸ் மணிரத்னம் காம்போல வைரமுத்து அவர்கள் தாட்டு எழுதியிருக்கவே மாட்டாரு. என்னப்பா சமாச்சாரம்னு விசாரிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி கூட இந்த சின்மை மேட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுலேயும் கூட இந்த பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷன் அன்னைக்கு ஒரு ஆங்கர் கேட்குறாங்க மணிரத்னம் அவர்கள்கிட்ட, ஏங்க ரீசன்ட் பீரியடாவே நீங்க வைரமுத்து அவர்களோட கை கோர்க்கல, புதுசா வர்ற யாரோ ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்டா மணிரத்னம் அவர்கள் நழுவினாரு. என்ன தெரியுமா சொன்னாரு, யங்ஸ்டர் நிறைய பேர் இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புதுசா எழுத்தாளர், அதாவது பாடலாசிரியருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிரத்னம் அவர்கள் சொன்னாரு. ஆனா இதுல ஒப்புக்கு சப்பதா. ஆனா உண்மையா பார்த்தா இந்த மாதிரி சின்மை அவர்களை பாட விடாம பண்ணதுல ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்மையை பாட விடாம பண்ணனால நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு பார்ப்போம். இனிமேல் உங்க கூட்டணியே வேண்டாம், நீங்க எங்களோட படத்துக்கு நீங்க பாட எழுதவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மணிரத்னம் அவர்கள் வைரமுத்துவை அவாய்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. சரி, நாம இப்போ மெயின் கண்டென்ட்குள்ள போயிடுவோம். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் முத்தமலை சாங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுலயும் இந்த முத்தமலை பாடல பாடல் பிடிச்சிருந்ததா இல்ல சின்மை பாடல் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது நிறைய பேர் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால தாப்போ சூப்பரா போடுறாங்க, இல்லப்பா சின்மை தாப்போ சூப்பரா போடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. பாடினது ஒரு காதல் பிரிவோட ஏக்கமா இருக்குது, சின்மை பாடினது அது ஒரு காதலோட தூக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பூந்து விளையாடுறாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்க மனசாட்சியை தட்டு சொல்லுங்க, யாரோட சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டுங்கிற விஷயம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டையே உலுக்கிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அந்த பீரியட்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் தங்களுக்கு நடந்த சோகங்களையும் துயரங்களையும் பாலியல் சீண்டல்களையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பீரியட்ல தான் நம்ம சின்மை அவர்களும் வைரமுத்துவை பத்தி இந்த மாதிரி அவர் என்ன பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்தினாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு ட்வீட்டின் காரணமாக தான் பல அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதை பற்றி ஆதரித்து நிறைய பேரும் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேரும் பேசியிருந்தாங்க. அதில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, என்னப்பா சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனுஷன், அவர் எப்பேற்பட்ட கவிஞர், அவரை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விமர்சனங்களும் கண்டனங்களும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னதான் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற ஒரு கவிஞராக இருந்தாலும் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்மைக்கு சப்போர்ட்டாகவும் அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் பேசினாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா இந்த டப்பிங் யூனிட்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் பெண்களை பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ராதா ரவி அவர்கள் மேல புகார் எழுந்துச்சு. அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனையும் சோசியல் மீடியால ரைட் பண்ணியிருந்தாங்க. அதை கூட சின்மை ரீட்வீட் பண்ணனால சின்மை 7 வருஷம் பாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அப்ப இருந்த தயாரிப்பு குழு. அப்ப
பொறுப்பில் இருந்த ராதா ரவி அவர்கள் வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க. ராதா ரவி அவர்களும் வைரமுத்து அவர்களும் வந்து வேணும்னே வந்து சின்மயி பாடுறதுக்கு 7 வருஷ தடையை வந்து விதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்ன? ஏன் நான் வந்து பாடக்கூடாது? நான் எனக்கு நடந்த டார்ச்சரை தானே நான் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணேன். நான் ஒரு விக்டிம். அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி என்னை வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஓப்பனாக வந்து பேசினா, நீங்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் எனக்கே வந்து தடை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டப்பிங் யூனியனுக்கு வந்து ஏதோ சந்தா கட்டணுமா, 150 ரூபாயோ 200 ரூபாயோ, அந்த சந்தா வந்து இவங்க கட்டலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 7 வருஷம் பாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்களா. யோசிச்சுங்க, 150 ரூபா கட்டலைன்னு சொல்லிட்டு 7 வருஷம் பாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்களா. இதெல்லாம் வந்து எப்படி வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு அவங்க தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீட்டூவில் அவங்க பேசின இந்த விஷயங்கள் தான் காரணமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எதிர்க்க வந்து அதை பண்ணாதேன்னு வந்து ப்ரிவெண்ட் பண்ணி நிற்கிறது அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. யாருன்னே தெரியாதான், ஆனால் அவங்க அலோவ் பண்ணணுமா, உங்கள் பொண்ணு நீங்கள் பெற்று வளர்த்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு. அதை விட ஒரு கேவலமான ஒரு ஐடியா இந்த இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஆனால் இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த சின்மயி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து தன்னோட கேரியரில் அடைஞ்சிருந்தால் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதர். அப்படி இருக்கும்போது தன்னோட பொண்ணுக்கு சங்கீதம் தான் லைஃபே கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சப்த சுரங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அன்னைக்கு இந்த சீனிவாஸ் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த படங்களில் அவங்கள பாடவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் படத்தில் கூட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அது மூலம் தான் அவங்க ரீச் ஆனாங்க, ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி போய் வந்து தன்னோட பாடலோட திறமையினால இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறது, கங்கை அம்மன் அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை வந்து தன்னை வந்து இப்படி வந்து பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கங்கை அம்மன் அவர்கள் வந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாகவே வந்து வைரமுத்து அவர்களை வந்து போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் உங்களுடைய நீண்ட கால நண்பர். ஆரம்ப காலகட்டங்களில் இளையராஜா சார் வைரமுத்து கூட்டணி அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணியா இருந்தது. அதுக்காக அவங்க பண்ற தப்ப கேட்காம விட்டுருவோமா? அவர் கூட்டாது அப்படி ஐயோ அவர் நண்பர், அவரை பற்றிலாம் நீ குறை சொல்லிட்டா அவ்வளோதான் பேச முடியுமா? அநியாயம் நடந்தது தான், உலகத்துக்கு தெரிஞ்சது தான், அசிங்கப்படுத்துறது உண்மைதான். அதுக்கான தண்டனை என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது அது பாருங்க. அது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா சார், உங்களுக்கு ரெண்டுமே ஆண் குழந்தைங்க இல்லையா? பெண் குழந்தைங்க இருக்கிற தகப்பனார் கூட யோசிக்காத நிறைய விஷயங்கள். ஏன்னா சின்மயை ஒரு விஷயம் அந்த ஹராஸ்மெண்ட் பத்தி மீட்டூ பத்தி கவிஞர் மேல சொல்லும் போது சின்மயை தப்பா பேசினாங்க, நிறைய கெட்ட வார்த்தைகள் கமெண்ட்ல பார்க்க முடிஞ்சது. ஆனா நீங்க 2 ஆம்பளை பிள்ளைக்கு அப்பாவா இருந்தா கூட, உங்களுடைய நெருங்கிய நண்பரா இருந்தா கூட எப்படி சின்மயிக்கு சப்போர்ட் பண்றீங்க சார்? அப்ப சொல்லல, லேட்டா சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறாங்கல்ல, அதை நீங்க எப்படி நம்புறீங்க சின்மயிய? ஏமா இல்லாதெல்லாம் நீ சொல்லி இந்த மாதிரி பண்ற, நீ இப்ப சொல்றமா? ஏமா வைரமுத்து ஒரு தங்கமான ஆளு, யாரையும் தப்பா முகத்தை பார்த்து நாங்க பழகினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் மேலே நீ வந்து குத்தம் சொல்லலாமா? என்ன உத்தமமான ஆளு, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் பெறுகிறது எழுதினாரு. ஏன்னா என்ன சொன்னாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல கங்கை அமரன் அவர்கள் வந்து இந்த கவிஞர் வந்து மூஞ்சியை பார்த்து பேசவே மாட்டாருப்பா, அப்படிப்பட்ட ஒரு உத்தம இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப என்ன சொல்றது, அதெல்லாம் பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ நல்லவர் கிடையாது, நல்ல மனிதர் கிடையாது. அவர் வந்து கவிஞர் தான், ஒத்துக்கிறோம். 100க்கு 100% வந்து அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர் எல்லாம் தான். ஆனால் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஏன்னா சர்ச் பண்ணி பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களோட ஒப்பீனியனை மாறும். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரசாரமான ஒரு பேச்சாக வந்து நம்ம கங்கை அம்மன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க, என்னன்னா நாட்டில் உண்மையை பேசுகிறவங்களுக்கு மதிப்பே கிடையாதுங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி சின்மயி கதறினாங்க, கத்துனாங்க, கண்ணீர் விட்டாங்க. அவங்க வீட்டில் கூட போய் நிறைய பேர் போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர்கிட்டே கூப்பிட்டு அந்த பொண்ணை வீட்டில் வச்சுருக்காதீங்க, அனுப்பிச்சுடுங்கன்னெல்லாம் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட. ஏன்னா அவங்க சின்மயி வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த டைம்லையும் கூட கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, அவங்கள வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கெரியரவே முடக்கியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே வந்து
ஒரு இன்கம்ங்கிறது ஒன்று வேணும். இன்கம் இல்லாமல் யாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நானாகட்டும் நீங்களாகட்டும் யாருமே வந்து அவங்களோட கெரியர் முடங்கி போச்சுன்னா, அவங்க சம்பளம் வந்து கட் ஆகும். சம்பளம் கட் ஆச்சுன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து பாதிக்கப்படும். இப்படி தான் வந்து இந்த 7 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து தமிழ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பாடியிருந்தாங்க. இருந்தாலும் மற்ற லாங்குவேஜில் பாடினாங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் தமிழில் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் போச்சு. இது எல்லாம் வந்து தட்டி பறிச்சிருக்காங்க இந்த மிகப்பெரிய ஆளுக. மிகப்பெரிய ஆளுக யாரு பதவியில் இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியில் கூட நெருக்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு கெட்ட விஷயங்களுக்கு துணை போற அளவுக்கு இந்த அரசியல் ஆதிக்கமாகட்டும், இந்த பணம் செல்வாக்காகட்டும், இதெல்லாமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு தான் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க போல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சின்மயி கத்துனாங்க, கதறினாங்க. அப்பெல்லாம் பார்த்து இந்த மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, என்னப்பா பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து சின்மயிக்கு வந்து இந்த தடையை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அது சினிமாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருந்தாங்கன்னா சின்மயி எப்போவோ அந்த தடையெல்லாம் மீறி திரும்ப வந்து பாடியிருப்பாங்க. ஆனால் அப்போ யாருமே இந்த விஷயத்தை பெருசாக கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு தற்கொலை படத்தோட பாடல் மூலமாக வந்து பாட்டு அளவுக்கு திரும்பி அவங்கள பாட வைக்கணும்னு சொல்லி மக்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனலும் போய் தைரியமாக போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேட்டி எடுக்கல. பேட்டி எடுத்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்ம சேனலுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்களோட ஆதரவெல்லாம் சின்மயிக்கு இருக்கிறனால தேடி போய் பேட்டி எடுக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 வருஷமா வந்து எந்த ப்ரொடியூசருமே வந்து சின்மயிக்கு பாட வந்து அலோவ் பண்ண கிடையாது. அப்படி பாட அலோவ் பண்ணால் தங்களோட படங்களோட பாடல் பாதிக்குமோ, தங்களோட படங்கள் வந்து திரையில ஓடாதோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில், அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து சின்மயியை அலோவ் பண்ணல, பாடவும் வைக்கல. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு 4 படங்களோ 3 படங்களோ வந்து பாட வச்சிருக்காங்க திருட்டுத்தனமா. தெரியாம சரி நாங்கள் இந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ பாடுமான்னு சொல்லி ஒரு 4 படங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, பாடியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி லியோ படத்துல கூட டப்பிங் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சின்மயே இந்த விஷயத்துல பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து போல்டா தனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே வந்து அவங்க வந்து போல்டா வந்து பேசியிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும், இருந்தாலும் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் நிறைய பெண்கள் வந்து தங்களோட ஆஃபீஸ்லேயோ தங்களோட ஒர்க் பிளேஸ்லேயோ வந்து நிறையா பாலியல் சிக்னல்கள் இன்றைக்கும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படி பேசுறதுனால ஒரு சிங்கரை வந்து ஒரு பாடகையை வந்து 7 வருஷமா பாட விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் கூட ஒரு மன்னிப்பு கேட்டுறோமா, உன்னை வந்து நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம், திரும்ப வந்து பாட அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்களாம். அதுவும் கூட சின்மயி வந்து ரீசெண்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து தப்பு பண்ணலையே, நான் வந்து நடந்த உண்மையை தானே சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் போல்டாக வந்து அவங்களும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு துணிச்சலுக்காக அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி அரசியல் பலம், பண பலம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்களுக்கு முன்னாடி வந்து இந்த சமூகம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து குரல் கொடுத்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு சின்மயிக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இசையமைப்பாளர்களில் ஜேம்ஸ் வசந்தன் மட்டும்தான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி குரல் கொடுத்தாரு. இப்பவும் வந்து குரல் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சின்மயை வந்து இப்படி 7 வருஷம் பாட விடாமல் துன்புறுத்துறீங்களே, நீங்களாம் ஆம்பளே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவர் ஒருத்தர் தவிர மீதி மியூசிக் டைரக்டர் யாருமே வந்து வாயை திறக்கல. ஏன்னா அது மிகப்பெரிய இடம், மிகப்பெரிய செல்வாக்கான இடம், அதனால் நம்ம அவங்கள பகிச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்து கம்முன்னு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா அப்படிங்கிறதா வந்து நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து சின்மயிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க வந்து திரும்பி சீக்கிரமாகவே மக்கள் சப்போர்ட்டில் பாட வருவாங்க அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைபை போடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கும் எடுத்து நம்ம சேனலில் பேசலாம். நன்றி, வணக்கம்.